ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, சாம்பியன் ட்ரோஃபியில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. சாம்பியன் ட்ரோஃபி போட்டியில் இன்றைய தினம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் செமிஃபைனல் என்று சொல்லக்கூடிய அரையிறுதி போட்டியில் மோத உள்ளார்கள். இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். எப்பயுமே இந்தியா பாகிஸ்தான், இந்தியா ஆஸ்திரேலியா என்றாலே ஒரு மிகவும் சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக இருக்கும். ஏனென்றால் ஐசிசி போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மிகவும் ஒரு எதிர்பார்ப்பை அளிக்கவல்ல அணிகளாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த போட்டி சுவாரஸ்யத்துக்கும் விறுவிறுப்புக்கும் பஞ்சம் இருக்காது. ஒரு அருமையான போட்டியாக இந்த போட்டி இருக்கும். மதியம் 2:30 மணி அளவில் துபாயில் இந்த போட்டி நடைபெற இருக்கின்றது. எனவே இன்றைய போட்டியில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நடைபெற இருக்கின்றது. மேற்கொண்டு நமது கணிப்பின்படி இந்திய அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ரோஹித் சர்மா அவர்கள் ஒரு குயிக் ரன்ஸ் அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. ஆல்ரவுண்டராக அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் இந்திய அணி முதலாவது பேட்டிங் செய்யும் பொழுது. அடுத்தபடியாக இந்திய அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் முகமது ஷமி அவர்கள் ஒரு விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. முதலாவது பந்து வீசும் பொழுது ஸ்பெல்லில் முதல் விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு என்பது முகமது ஷமிக்கு உள்ளது. ஆனால் மேற்கொண்டு அவர் ட்ரீம் லெவலில் இடம்பெறுவாரா என்பது சந்தேகமாக இருக்கின்றது. எனவே முகமது ஷமி அவர்களை ஆப்ஷனலாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு என்பது நிறையவாக உள்ளது. குறிப்பாக ரவீந்தர் ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் இவர்கள் 2 விக்கெட்கள் வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இருந்தாலும் ரவீந்தர் ஜடேஜா இன்றைய தினம் 3 விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு மற்றும் குல்தீப் யாதவ் 3 விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. பந்து வீச்சில் நாம் ப்ரிஃபர் செய்வது இன்றைய தினம் ஸ்பின்னர்ஸ் மட்டுமே நாம் ப்ரிஃபர் செய்ய உள்ளோம். எனவே அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். குறிப்பாக ரவீந்தர் ஜடேஜா, குல்தீப் யாதவ் இருவரும் நிறைய விக்கெட்டுகள் வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது இன்றைய தினம் இருக்கின்றது. முடிந்தால் ரவீந்தர் ஜடேஜா அல்லது குல்தீப் யாதவை கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனாக கூட தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்திய அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் விக்கெட்டு சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக விராட் கோலி அல்லது ஹர்திக் பாண்டியாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆல்ரவுண்டராக அக்ஷர் பட்டேல் மற்றும் ரவீந்தர் ஜடேஜா அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்திய அணி இரண்டாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் குல்தீப் யாதவ், ரவீந்தர் ஜடேஜா மற்றும் அக்ஷர் பட்டேல் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் அதாவது மார்னஸ் லபுசேன், அலெக்ஸ் கேரி, ஜாஸ் இங்கிலீஷ், மேக்ஸ்வெல் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கூப்பர் கோனாலி அவர்கள் இடம்பெற்றார் என்றால் ஒரு 20 to 25 ரன்களும் 1 விக்கெட்டும் வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. மேக்ஸ்வெல்லுக்கு விக்கெட் கிடைப்பதில் சந்தேகம் என்பது உண்டு. எனவே மேக்ஸ்வெல் அல்லது கூப்பர் கோனாலி இருவரில் ஒருவரை எடுத்துக்கொள்வது நல்லது. மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன். மார்னஸ் லபுசேன், ஜாஸ் இங்கிலீஷ், அலெக்ஸ் கேரி, கூப்பர் கோனாலி போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும் அல்லது மேக்ஸ்வெல். ஆஸ்திரேலியா அணி இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக லபுசேன் அல்லது அலெக்ஸ் கேரியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆஸ்திரேலியா அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் பென் துவாரஜேஸ், கூப்பர் கோனாலி, ஆடம் ஜம்பா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ஆஸ்திரேலியா அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் டிராவிஸ் ஹெட், மார்னஸ் லபுசேன், அலெக்ஸ் கேரி போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இது கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக டிராவிஸ் ஹெட் அல்லது லபுசேனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம்.
ஆஸ்திரேலியா அணி இரண்டாவது பந்து வீசினர் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஜாம்பா, துவாரகேஸ் மற்றும் நாதன் எல்லிஸ் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இந்த போட்டியில் ஹிண்டாக எடுத்துக்கொண்டேயானால் ஒரு பந்து வீச்சாளர், அதாவது ஆல்ரவுண்டராக வரக்கூடிய பந்து வீச்சாளர் வைஸ் கேப்டனாகவும் ஒரு மெயின் ஸ்பின் பவுலர் கேப்டனாகவும் வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அப்படி இல்லை என்றால் ஒரு வலதுகை பேட்ஸ்மேன், ஒரு ஆல்ரவுண்டர் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இன்றைய போட்டி விறுவிறுப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பஞ்சம் இருக்காது. ஒரு சிறப்பான போட்டியாக இந்த போட்டி இருக்கும். கில்லை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். கில்லை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் ஒன்று ஸ்பென்சர் ஜான்சன் கிட்ட அவுட் ஆவார், இல்லைன்னா பென் துவாரகேஸ். அவர் அவுட் ஆகக்கூடிய பவுலர் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர்கிட்ட கண்டிப்பாக அவர் அவுட் ஆகக்கூடிய அமைப்பு என்பது இன்றைய தினம் ஜாதக ரீதியாக இருக்கின்றது. ஒரு 20லிருந்து 25 ரன் அப்படிங்கிறத கில் இன்னைக்கு அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கின்றது. எனவே டாஸ் போட்டதற்கு பிறகு டெலிகிராம் லிங்கில் நாம் அப்டேஷன் என்பது கொடுக்கப்படும். டெலிகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், இணைந்து கொள்ளுங்கள். ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக இருக்கும். இன்றைய டோட்டலை பொறுத்த வரைக்கும் 228லிருந்து 260க்குள் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இன்றைய தினம் இந்திய அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.